அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள். அடிமைத்தனத்தின் பாரச் சுமைகளோடு போராடி கொண்டிருந்த இஸ்ராயல் மக்களை விடுவிக்க வானத்தையும் தாழ்த்தி கொண்டு இறங்கி வந்தீரே. என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் நான் என் விசுவாசத்தை விடவே மாட்டேன் என்று உரைத்த அபிரகாம் தன் ஒரே மகனையும் பலி கொடுக்க முனைந்த பொழுது காற்றை இறக்கையாக கொண்டு பறந்து வந்து தடுத்தாட்கொண்டீரே. பட்டினி என்ற சுமையோடு சாரிபாத் கைமென் சுமையை இறக்கி வைக்க எலியாவை அனுப்பினீரே. தானியேல் சிங்கக்குகை என்ற சுமையோடு போராடி கொண்டிருந்த பொழுது அபாக்கூக் என்கிற இறைவாக்கினரை அனுப்பி சுமையிலிருந்து விடுவித்தீரே. படுத்த படுக்கையாய் வலி வேதனைகளோடு நோயின் சுமைகளோடு இருந்த திமிர்வாதக்காரனுக்கு 4 பேரை அனுப்பி அவரது சுமையிலிருந்து விடுவித்தீரே ஆண்டவரே. இன்றும் நோய் என்ற கொடுமையின் சுமையிலே வேதனைப்படுகின்றவர்கள், பாவத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவிப்பவர்கள், பொருளாதார நெருக்கடி என்ற சுமையோடு போராடி கொண்டு இருப்பவர்கள் உம்முடைய திருப்பாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுடைய கரங்களை பிடியும் ஆண்டவரே. இவருடைய கஷ்டங்களிலிருந்து நோய்களிலிருந்து விடுதலையை தாரும். உம்மால் கூடும் என்று நம்புகிறோம். தாங்க முடியாத சுமையில் இருப்பவர்களுக்கு தாங்கும் சக்தியை கொடும். உம்முடைய ஆதரவில் ஒவ்வொரு நாளும் வைத்திட வேண்டுகிறோம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.